இருங்க வசனம் படிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆக மாட்டீங்க. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தாங்க கிங்கு, நீங்கள் தாங்க ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறது ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா பைபிள் சொல்கிறது கொஞ்சம் பாருங்கள். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதாமா. ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தோல்வியே கிடையாது. அவங்க தோத்தே போக மாட்டாங்க. இந்த பைபிள் சொல்லுது, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏங்க தோல்வி கிடையாது? இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையில் வேணால் இருக்கலாம். நீங்கள் சினிமா துறையில் இருக்கலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், எனிதிங் என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க, நான் தோற்றுருவேன் அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன விசுவாசிக்கிற பிள்ளைங்க என்றைக்குமே தோற்று போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லுது? தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்ட்டு. அப்போ நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. நீங்கள் தோற்று போக ஏசப்பா உங்களை விட மாட்டாருங்க. உங்களுடைய தோல்வி எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? உங்கள் தோல்வி உங்களுடைய அவிவிசுவாசம். எனக்கு அது நடக்காது, எனக்கு இது வராது, எனக்கு அது செய்யாது, எனக்கு அது முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாம, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை அடிப்பணியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உலகத்தில் மனுஷங்க முன்னாடி எனக்குலாம் வராதுங்க, நான்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே குறைவாக இடப்பட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்களை குறைவாக இடப்படாதீங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க ஒன்றும் இல்லாதவங்க நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பேதுருவால் மீன் பிடிக்க முடியாது, மோசேக்கு ஒன்றுமே தெரியாது, கிதியோனுக்கு வாய் பேச வராது அப்படின்னு சொல்லி அவரே தங்களை தாழ்த்தினா பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா எல்லாரையும் கொண்டு பல பெரிய காரியங்களை செஞ்சார். இன்னைக்கு உங்களை கூட நீங்கள் தாழ்த்திக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு நீங்கள் நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க. உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. நீங்கள் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. ஏசப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகள் தோற்று போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நாமேன்னு போட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்க. காட் பிளஸ் யூ.